வணக்கம். அனைவரையும் டிஎஸ்பி தமிழ் சேனலிലേക്ക് வரவேற்கிறேன். போன அத்தியாயத்தில் நாம் மகா யோகியான ஸ்ரீ எம்மின் அறிமுகத்தை பார்த்தோம். இன்று முதல் நம்ம முதல் எபிசோடிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். நாமும் ஒன்றாக ஸ்ரீ எம் என்ற மகா யோகியோடப்பும் பயணிப்போம். வாருங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் தென்கொடியில் இருக்கும் கேரளாவை சேர்ந்த 19 வயது இளைஞன் ஒருவன் இமயமலையின் வியாசர் குகையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். அன்றைய நாட்களிலும் 19 வயதான ஒரு இளம் வாலிபன் இமயமலைக்கு சென்று தியானத்தில் ஆழ்வது ஒன்றும் சாதாரண சம்பவம் அல்ல. இதை இன்னும் நம்ப முடியாமல் செய்யும் விஷயம் அந்த வாலிபன் பிறப்பால் ஒரு இந்து அல்ல என்பதுதான். எப்படி அந்த இளைஞன் ஒரு யோகியாக மாறினான்? மனித புத்திக்கு எட்டாத விசித்திரமான கற்பனை செய்ய இயலாத சக்திகளும் பிரம்மாண்டங்களும் அவனுக்காக கதவுகளை திறந்துதான் அதன் பின்னணி. அந்த இளைஞன் நான் தான். முதலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்தே கடவுளின் அருள்மழையான உறைப்பனியின் சிகரத்திற்கே போவோம். அங்கே பனிக்கட்டிகள் நிறைந்த இமயமலை சிகரங்களில் நண்பரும் தத்துவஞானியும் வழிகாட்டியுமான என் ஆசான் தங்கியிருக்கிறார். அவரது கருணையினாலும் மற்றும் அருளினாலும் தான் விழிப்புணர்வுகளின் பறந்து விரிந்த பரிமாணங்களுக்கு பறந்து செல்ல கற்றுக்கொண்டேன். அந்த உலகங்களின் சிறப்புகளை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை, ஆனால் வார்த்தைகளை மட்டுமே வர்ணிக்கும் கருவியாக இருக்கின்றன. எனவே நண்பர்களே, நமது பயணத்தை அடர்ந்த காடுகளின் அற்புத காட்சிகளை கண்டு கழித்தவாறு துவங்குவோம். பிரகாசமான பூக்கள் மேன்மையாக காற்றிலாட, பறவைகள் இனிமையாக பாட, பெரும் நதி பொங்கி பாய்ந்து ஓட, உயரமான மரங்கள் அமைதியாக ஓங்கி நின்றிருக்க, எல்லாவற்றையும் கண்டு கழித்து கொண்டே செல்லும் நாம் அதோ அந்த திருப்பத்தில் திரும்பியதும் திடீரென கண்ணெதிரே விரியும் மிக உயரமான வெண்மையான உறைப்பனியால் சூழப்பட்ட சிறப்புமிக்க இமயமலை என்றும் அற்புதத்தை கண்டதும் பேசும் சக்தியை இழந்து நிற்கிறோம். நமது பண்டைய ரிஷிகள் யாத் வாச்சா ந அபியுத்திதம் என்று வியந்தார்கள். இமயத்தின் வெள்ளமையையும் சிறப்பினையும் வார்த்தைகளால் சொல்லி புரிந்து கொள்ள முடிவதில்லை. மலையில் ஏறுவதற்கு முன்னால் நேரத்தை வீணாக்காமல் தேவையான முக்கியமான சங்கதிகளை மட்டும் இங்கு குறிப்பிட்டு விடுகிறேன். நான் ஆனந்தா என்ற பாம்பின் மீது சைனத்தி இருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் நகரமான திருவனந்தபுரத்தில் பிறந்தேன். ஆங்கிலேயர்களால் தி ட்ரிவாண்ட்ரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 100 வருடங்கள் ஆட்சி செய்யப்பட்ட அந்த நகரம் இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் கேரளத்தின் தலைநகரம். நான் 1948 ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பத்தான் இனத்தில் பிறந்தேன். 10ஆம் நாளில் பிறந்தேன். வேற்று நாட்டினிருந்து பிறப்பிற்காக அயல்நாட்டு வந்து இராணுவ சேவை செய்யும் வீரர்கள் குடும்பத்தினரான என் மூதாதையர்கள் அப்போதைய திருவனந்தபுரத்து மகாராஜாவான மார்த்தாண்டவர்மாவின் படையில் சேர்ந்து பணியாற்றினார்கள். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இது கந்தல்களிலிருந்து செல்வந்தனான ஒருவனின் கதை. ஒரு சாதாரண மாணவன் எப்படி தனது ஸ்ரத்தையாலும் ஒருமுகப்படுத்தி கவனத்தினாலும் விருப்பத்துடன் அபாயங்களை துணிந்து ஏற்றதாலும் ஏற்றுக்கொண்டதில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத மனப்பான்மையாலும் பரந்த விழிப்புணர்வுகளின் பரிமாணங்களில் இமயமலை அளவு உயரத்தை அடைந்தான் என்பதை விவரிக்கும் கதை இது. இந்த உயரத்தை நான் அடைந்ததற்கான முக்கியமான காரணம் சிறப்பான வழிகாட்டுதலை தந்து ஆசைகளையும் அருளிய சிறப்புமிக்க ஒரு ஆசான். அவரது அபரிமிதமான அன்பும் பாசமும் தான் என்னை யாரும் சென்றிருக்க முடியாத பிரதேசங்களுக்கெல்லாம் செல்ல உதவியது. கட்டுப்பாட்டில்லாத கேள்வி சுதந்திரத்தை கைக்கொள்ள வைத்தது. எனது கரங்களை அவர் பிடித்திருந்தால் எப்பொழுதும் அவரை நம்பி அவரையே சார்ந்தவனாகவும் ஆகிவிடாமல் பார்த்து கொண்டார். அதே சமயம் எனது குறைகளையும் குறுகிய சிந்தனையுடன் கூடிய நடவடிக்கைகளையும் மன்னித்து எனக்கு தெளிவையும் அளித்தார். என்னுடைய 9வது வயதிலேயே எனது வாழ்க்கையில் அவர் நுழைய அவரது தயை மற்றும் கருணைதான் காரணமா, அல்லது இமைக்கும் மறுமைக்குமான உலக வாழ்க்கை கால அளவுகளுக்குள் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலே
எனது சரிதம் சொல்லி முடியும் தருவாயில் நீங்களே தெரிந்து கொள்ள விட்டுவிடுகிறேன். எனது ஆசானான பாபாஜியை தந்தை என்றே அழைப்பேன். எல்லாவற்றையும் எளிதாகவும் நேரடியாகவும் கையாளு. அப்படி இப்படி என்று அலைப்பாயாதே. உலகில் எல்லோரையும் போல வாழு. மகத்துவத்திற்கு விளம்பரம் தேவையில்லை. எவரெல்லாம் அண்மையில் வருகிறார்களோ அவர்களே அதை தெரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று நண்பர்களுக்கு உன்னை சார்ந்தவர்களுக்கும் உதாரணமாக இரு. அதே சமயம் எல்லையற்ற விழிப்புணர்வின் அபரிமிதமான ஆற்றல்களுடனும் கீர்த்திகளுடனும் உன்னை இணக்கம் செய்து கொள் என்று அவர் அடிக்கடி சொல்வார். இருப்பினும் எனக்கு 9 வயது முடிந்த 6வது மாதம் விதி குறித்த இருந்த நாளான அன்று கருணை நிறைந்த எனது ஆசான் என் வாழ்க்கையில் வந்ததை சொல்வதற்கு முன் சில உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. பிறந்ததிலிருந்தே நான் கால் மேல் கால் போட்டுக்கொள்வது வழக்கம். பிறந்த 2வது மாதத்தில் எடுத்த அப்படிப்பட்ட எனது முதல் புகைப்படத்தை இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். வளரும்போது தொடர்ந்த யோகிகள் அமரும் சிறப்பு நிலையான அந்த பழக்கம் எனக்கு மிக வசதியாக இருந்தது என்பதை தெரிந்து கொண்டேன். இன்று வரை எங்கு சென்றாலும் விருந்து அளிப்பவருக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உணவு மேஜையில் கூட கால் மேல் கால் போட்டுதான் அமர்வேன். 5½ வயதிலிருந்து 10 வயது வரை உறக்கத்தில் ஒரே மாதிரியான மூச்சை திணற வைக்கும் பயங்கரமான கனவுகளால் அவதிப்பட்டேன். கூர்மையான நீண்ட கோரைப்பற்களுடனும் நகங்களுடனும் பாதி மனிதன் பாதி அரக்கனுருவத்தில் ஏறத்தாழ கதகளி நாட்டியக்காரர் போன்ற தோற்றம் கொண்ட ராட்சசர்கள் என்னை தூக்கி கொண்டு போவது போல் கனவுகள் வந்து வண்ணம் இருந்தன. நான் கத்தி கொண்டே ஓட அரக்கர்கள் துரத்தி கொண்டே வருவார்கள். நானோ எனக்கு அங்கே போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தூக்கத்தில் வீட்டை விட்டு வெளியே ஓடுவேன். பெற்றோர்களும் என்னை தொடர்ந்து ஓடி வருவார்கள். எனது தந்தைதான் எனது பெயரை காதில் பழக்க கத்தி அந்த நிலை விழுந்த நிலையில் இருந்து எழுப்பிவிடுவார். ஆனால் ஒரு முறை கூட அந்த அரக்கர்களால் என்னை தீண்டக்கூட முடியவில்லை. தாயத்து கட்டுவது உட்பட பல வைத்தியங்கள் செய்யப்பட்டன. ஒரு பயனும் இல்லை. ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் ஆசானை முதலாக பார்த்ததுமே மறைந்து போயின. நான் எங்கே செல்ல ஓடினேன் என்பதையும் அங்கே போக ஏன் விரும்பினேன் என்பதையும் பல வருடங்களுக்கு பின்புதான் புரிந்து கொள்ள முடிந்தது. எனது தாய் வழி பாட்டிக்கு சூஃபி தொடர்புகள் இருந்ததால் பல சூஃபி கதைகளை சொல்லி வசீகரப்படுத்தினார். அவருக்கும் எனக்கும் மிகவும் பிடித்த கதை 100 வருடங்களுக்கு முன் ஒரு சூக்கிரமான தக்கலையில் வசித்த சூஃபி துறவி பீர் முகமது சாஹிபினுடையது. புகழ்பெற்ற கபீர்தாசரை போல் தக்கலை பீர் முகமது சாஹியும் ஒரு நெசவு தொழிலாளி. அவர் நெசவு செய்து கொண்டே பக்தி பாடல்களையும் ஆன்மீக உள்நோக்குகள் குறித்த பாடல்களையும் தமிழில் பாடியிருக்கிறார். முதிய வயதில் கண் பார்வை இழந்து சீடனான சிறுவன் ஒருவனின் உதவியுடன் இருந்து வந்தார். தென் இந்தியாவின் இப்படி ஒரு சூஃபி உறவி வாழ்கிறார் என்று கேள்விப்பட்டு 2 ஆன்மீக அரேபிய மருத்துவர்கள் அவரை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு அவரை பிடித்து விட்டது. இஸ்லாமிய மதத்தின்படி நல்ல தேக நிலையில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தனது மதத்தின் கடமையாக புனித நகரமான மெக்காவிற்கு போய் ஆக வேண்டும். ஆனால் இவர் மெக்காவிற்கு போவதற்கு மட்டும் இசையவில்லை என்பதுதான் அவருக்கு பிடிக்கவில்லை. தக்கலை துறவி தான் பார்வையற்றவராக இருப்பதால் அவ்வளவு தூரம் போக முடியாது என்றார். அந்த புனித பயணத்தை தான் மேற்கொண்டிருப்பதாகவும் மெக்கா தான் வசிக்கும் இடத்திற்கு எதிரிலேயே இருப்பதாகவும் கூறிக்கொண்டார். இது தெய்வ சிந்தனை என்று அரேபிய வருகையாளர்கள் நினைத்தார்கள். ஆனால் பீர் முகமது சாஹிப் உரிமை கொண்டாடியதை விட்டு கொடுக்கவில்லை. தனது சீடனை ஒரு பழைய களிமண் தண்ணீரை பானையை கொண்டு வர சொன்னார். அரபியர்களை தண்ணீருக்குள் பார்க்க சொன்னார். அவர்கள் பானையில் மெக்கா பயணத்தை பார்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் அற்புதத்திலும் அற்புதமாக அவர்கள் மெக்காவில் காபாவை சுற்றி வருவதையும் அவர்களுடன் குருட்டு துறவியும் இருப்பதையும் கண்டார்கள். உடனே அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி அவரது சீடர்களாக மாறினார்கள். அவரது வாழ்வில் நடந்த இந்த சம்பவம் எனது பாட்டிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பார். நானும் விரும்பி கேட்டுக்கொண்டே இருப்பேன். பீர் முகமது சாஹிபின் கல்லறைக்கு அருகில்தான் எனது தந்தை வழி மூதாதையரான சீடரின் கல்லறையும் இருக்கிறது.
5 வயதிலிருந்து 9 வயதிற்குள்ளாக இந்து மற்றும் கிறிஸ்துவ மத தத்துவங்களில் அறிமுகம் கிடைத்தது. அந்த வயதில் கூட ஒரு மதத்தினை சேர்ந்தவர் எப்படி இன்னொரு மதத்தின் மீது தவறான அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தேன். எனது பாட்டி முஸ்லிம் துறவிகளை பற்றி பேசும்போது எந்த அளவிற்கு பரவச அடைவாரோ அந்த அளவுக்கு இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் வெறுத்தார். இந்துக்காரர்களின் வீட்டில் எந்த உணவையும் சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார். இந்து கடவுள்களுக்கு படைக்கப்பட்ட உணவு புனிதமானது இல்லை என நினைத்ததால் அப்படி அறிவுறுத்துவார். இந்துக்கள் சிலையே துதிப்பவர்கள் என்றும், இஸ்லாம் வந்ததுதான் மனித இனத்திற்கே மிக நல்லது என்றும், நல்ல முஸ்லீம்களுக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக இடம் இருக்கிறது என்றும் அவர் நம்பினார். கிறிஸ்துவ கன்னிமடத்து சந்நியாசினிகளின் ஒரு பிரிவினர் நடத்தும் ஆங்கில பள்ளிக்கு என்னை அனுப்பினார்கள். பள்ளியில் மாதா கோவிலை கடக்கும் பொழுது, கன்னிமேரியின் சிலையை கடக்கும் பொழுதும் இதயத்தில் சிலுவை விட்டு கொள்ளுமாறு ஊக்கப்படுத்த மாட்டோமே தவிர கட்டாயப்படுத்தப்படவில்லை. பல கிறிஸ்துவ பாடல்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளி எங்கும் ஆங்காங்கே கனிவு துதும்பிய இயேசுநாதரின் படங்கள். முகத்தின் தாடியுடன் ஆடு மேய்ப்பாளனாக சித்தரிக்கப்பட்டிருந்த கருணை முகத்தை மிகவும் நேசித்தேன். ஒரு கன்னியாஸ்ரீ ஆசிரியை முஸ்லிம்கள் எல்லாம் சூரியனை வணங்குவார்கள் என்றும் இந்துக்கள் எல்லாம் துஷ்ட தேவதைகளை வணங்குவார்கள் என்றும் கற்றுக் கொடுத்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். எங்களது அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான். அவர்கள் வணங்கும் பல வசைப்பட்ட தெய்வங்களால் வசீகரிக்கப்பட்டேன். ஐதீகமான ஒரு பிராமண பெண்மணி என் மீது அன்பு பாராட்டி இனிப்புகளை ஏன் கொடுத்தார் என்பதை பற்றியும், எனது பாட்டி ஏன் அதையெல்லாம் சாப்பிட்டா கூடாது என்று மறுத்தார் என்பதையெல்லாம் பற்றியும் யோசித்திருக்கிறேன். எனது அன்னை தான் செய்யும் பிரியாணியை பக்கத்திலிருந்து தாயார் குடும்பத்திற்கு ரம்ஜான், பக்ரீத் சமயங்களில் விநியோகம் செய்திருக்கிறார்கள். அந்த மட்டன் பிரியாணியை சாப்பிடுவதற்காக அக்கம் பக்கத்தில் இருந்த இந்து குடும்பங்களும் காத்திருந்திருக்கிறார்கள். நானோ இட்லி சாம்பாருக்காகவும் வாழை இலைகளில் பரிமாறப்படும் பாரம்பரிய மலையாள சைவ சாப்பாடுவதற்காகவும் ஏங்கிக் கொண்டிருந்தேன். பக்கத்து வீடுகளில் பூஜை செய்யப்படும் இந்து கடவுளின் படங்களை தவிர எனக்கு இந்து மத பக்தி பயிற்சிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஒரு ஞாயிறு காலை எங்களது வீட்டின் வழியே ஒரு கீர்த்தனை குழு சென்றது. சமையலறை பக்கம் உட்கார்ந்து பொம்மை ஒன்றை அக்குவேற ஆணிவேராக பிரித்து ஆராய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆத்மாவை சிலிர்க்க வைக்கும் விதிஷ்யாமி ராகத்தில் பாடப்பட்ட பாடல் ஒன்று மிருதங்க தாளங்களுடனும் ஜால்ராவின் இன்னிசையுடன் மிதந்து வந்த என்னை முழுவதுமாக ஆட்கொண்டது. நடுத்தர வயதுடைய 4 பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் சாலையில் சென்று வினோதமான காட்சி கண்களில் தென்பட்டது. ஒருவர் தவிர மற்றவர்கள் மஞ்சள் துணியை இடுப்புக்கு கீழே அணிந்து இருந்தார்கள். அவர் உயரமாகவும் அழகாகவும் நீல முடியுடனும் நீண்ட தாடியுடனும் இருந்தார். தூய வெண்மையான மலர் மாலையை கழுத்தில் அணிந்து இருந்தார். காவி நிற கௌபீனத்தை மட்டும் அணிந்து இருந்தார். 4 காலணிகள் அணிந்து இருக்கவில்லை. ஒருவர் மிருதகங்களை வாசித்து கொண்டு கண்கள் மூடியபடி பரவசத்தில் சிரித்து கொண்டிருந்தார். ஜால்ராவை வாசித்த அடுத்தவர் அதில் லயித்து தலையை ஆட்டி கொண்டிருந்தார். 3ஆமவர் ஒவ்வொரு வீட்டாக சென்று கதவுகளின் அருகில் பக்தியுடன் காத்திருந்தவர்களிடமிருந்து காய், கனி, அரிசி, சில சமயங்களில் காசுகளையும் சேகரித்து கொண்டு வந்தார். அந்த 4வது மனிதர்தான் பாட்டுக்குழுவினரை முன்னின்று நடத்தி கொள்வது போல் இருந்தது. அவர் நாட்டியமாடியபடி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பாடிக்கொண்டே சென்றார். மிருதங்கமும் ஜால்ராவின் இன்னிசையோடு அவர் கண்களை மூடிக்கொண்டு பாட, கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கன்னங்களில் வடிந்து கொண்டே இருந்தது. அவர் ஒரு விதமான உணர்வற்ற நிலையில் இருந்தார். எனது வீட்டின் அருகில் வசித்தவர்களின் சிலர் அவர் அருகே சென்று பாதங்களில் நெடுஞ்சாணைகடையாக விழுந்து வணங்கினார்கள். இனம் புரியா ஆனந்தம் இதயத்தை நிரப்பியது. அந்த ஆனந்தம் தந்த இனிமையில் சிரிக்க ஆரம்பித்தேன். வீட்டிற்குள் நுழைந்து காசை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு ஓடி வந்து அவர் வைத்து இருந்த சிறிய பையில் போட்டேன். அப்போதுதான் எனது பாட்டி என்னை கூப்பிடுவது கேட்டேன். ஏதோ செய்யக்கூடாததை செய்து விட்டோமோ என்று குற்ற உணர்வோடு வீட்டிற்கு திரும்பினேன். ஒரு கணம் திரும்பி
ஏறத்தாழ நிர்வாணமாக சாலையில் ஆடிக்கொண்டிருந்த அந்த வினோதமான மனிதரை கடைசியாக ஒரு முறை பார்த்தேன். அவரது கண்களும் அப்போது திறந்தன. எங்களது பார்வை சில கணங்கள் சந்தித்தன. அந்த குழு சென்று விட்டது. இன்னிசை மெல்ல மெல்ல மறைந்தது. அசாதாரணமான அமைதி குடிகொண்டது. எனது பாட்டி தான் செய்ததை ஒப்புக்கொள்ளவே இல்லை. சில மத சம்பந்தமான புத்திமதிகள் கொடுக்கப்பட்ட பிறகு விடுவிக்கப்பட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு அப்படி பரவசத்தில் ஆழ்ந்து பாடிக்கொண்டு சென்றவர்தான் சுவாமி அபோதானந்தா என்றும் எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருந்து ஒரு ஆசிரமத்தில் வசிக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டேன். கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது அவருடன் பல மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. அவற்றை பற்றி பிறகு சொல்கிறேன். அன்னையின் தாய்மாமன் நல்ல புகைப்பட நிபுணர். வடக்கு கோட்டையில் நடக்கும் அரடு திருவிழாவை பார்க்க ஊட்டி சென்றார். அனந்த பத்மநாப சுவாமி கோவிலை சுற்றி இருக்கும் பழைய கோட்டை மகாராஜாவால் கட்டப்பட்டது. அனந்த பத்மநாபனின் தொப்புளில் இருந்துதான் தாமரை வளர்கிறது என்பதை குறிப்பதால் தான் திருவனந்தபுரம் என்று பெயர் வந்தது. ஒவ்வொரு வருடமும் கோவிலின் மதிசுவர்களை பூமாலைகளாலும் தோரணங்களினாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்படும். இந்து தேவதைகளின் சிலைகள் வண்ண ஆடைகள் மற்றும் நகைகளுடன் அலங்கரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டு இருக்கும். கோவிலின் கோபுர உச்சியை பார்க்கும் போதெல்லாம் எனது தொப்புளில் ஏதோ எழுச்சி உண்டாகும். கட்டுப்படுத்த முடியாத உத்வேகம் ஆட்கொண்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டுமென்ற ஆவலே உண்டாகும். சற்றே குறைய 6 வயதுதான் ஆன எனக்கு அப்போது கோவிலுக்குள் என்ன இருக்கும் என்பது தெரியாது. நாங்கள் வேற்று மதத்தினை சேர்ந்தவர்கள், அதனால் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்று அன்னையின் மாமா சொன்னார். ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் எழுதியிருந்த பலகையை காண்பித்தார். இந்துக்கள் அல்லாதவருக்கு அனுமதி இல்லை. ஒரே மாதிரியாக இருக்கும் மனிதர்களிடையே இருந்த ஜாதி வேறுபாடுகள் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தின. காலம் செல்ல செல்ல மதத்தின் பெயரால் மத வெறியர்களால் பயங்கரமான ஜாதி பிரிவுகளை மனிதர்களுக்கு மத்தியில் கொண்டு வந்திருப்பதை நானே பார்ப்பேன் என்பதை அப்போதே எப்படி அறிந்திருக்க முடியும்? அன்னையின் மாமா என்னை குஷிப்படுத்த மிட்டாய்களை வாங்கி தந்தார். 4 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மத்திய செயலாளர் அலுவலகத்தின் தெற்கு வாசல் வழியாக கூட்டி சென்றார். வாசலில் இருந்து சற்று தூரத்தில் ஒரு கட்டில் இருந்தது. நரைத்த தலைமுடியுடனும் சவரம் செய்யாத முகத்துடனும் சற்று பருத்த மனிதர் அதில் படுத்து இருந்தார். கேரளத்து தூண்டினால் இடுப்பின் கீழ்ப்பகுதியை மறைத்திருந்தார். என்னுடன் மென்மையாக பேசினார். கைகளை குலுக்கி இனிப்பு தந்தார். சிவப்பு சட்டையை அணிந்து இருந்தது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார். அவர்தான் கம்யூனிஸ்ட் A.K. கோபாலன் என்றும் அப்போது காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து இறக்கும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். மாமா இடதுசாரியை சேர்ந்தவர். திரு கோபாலனின் மென்மையான பார்வையில் அல்லது மிருதுவாக அவர் தொட்டதில் ஏதோ மாயம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் கல்லூரி நாட்களில் காரல் மார்க்ஸும் டாஸ் காபிடலும் என்னை ஈர்த்தன. வீட்டில் மாலை வேளைகளில் அமர்ந்து கொண்டு மேகங்கள் பார்த்த வண்ணம் இருந்த மந்திர தருணங்கள் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கின்றன. எனது கற்பனையில் அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்படாமல் காத்து இருக்கும் உறைபனி சிகரங்களாக தென்பட்டன. வெகு காலத்திற்கு பிறகு இமயமலையின் படத்தை காஃபி ஷாப் மேஜையில் உள்ள புத்தகத்தில் பார்த்த பொழுது 6 வயதிலேயே இவைகள் எல்லாம் வீட்டின் பின்பக்கம் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டே மேகங்களுக்கிடையே பார்த்திருக்கிறேனே என்று எனக்குள் நானே சொல்லிக்கொண்டேன். இமயமலையிலிருந்து வளைந்து தெளிந்து இறங்கிக் கொண்டு இருந்த பாகீரதி நதிக்கரையில் ஒரு தனிமையான இடத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது எனது ஆசான் சொன்ன அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன்னால் இங்கு சொல்லிவிடுகிறேன். கதையை சொல்லும் முன் எனது குரு எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். கதையை முடித்த பின் நீயே தீர்மானித்துக்கொள். ஆனால் தீர்மானிப்பதற்கு அவசரப்படாதே என்பதுதான் அது. புனித ஸ்தலமான பத்ரிநாத்தின் பின்புறத்தில் கடல் மாட்டத்திலிருந்து 13,000 அடிகள் மேலே எளிதில் செல்ல முடியாத மலை உச்சிகளில் சிறியதும் பெரியதுமான குகைகள் பல உள்ளன. கோடை காலத்தில் மட்டும்தான் பத்ரிநாத் கோவில் யாத்திரைகளுக்காக திறந்து விடப்படுகிறது. இதர மாதங்களில் எல்லாம் முழு பகுதியுமே உறைபனியால் மூடப்பட்டிருக்கும். கேரளாவிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த கோவிலை புதுப்பித்த ஆதிசங்கரின் காலத்தில் இருந்தே
அதிகாரபூர்வமாக அங்கு பூஜைகளை செய்ய கேரளா நம்பூதிரிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் கோடை காலத்திற்கு பிறகு அங்கிருந்து இறங்கி ஜோஷிமட் கிராமத்தில் அடுத்த யாத்திரைகளின் பயண காலம் வரும் வரை தங்கியிருப்பார்கள். சில அசாதாரண மனிதர்கள் மட்டுமே குகைகளில் தொடர்ந்து தங்கி குளிர்காலத்திலும் தியானத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அசாதாரண யோகி ஒருவர் அந்த குகைகளில் அமர்ந்து இடுப்பில் ஒற்றை துணியோடு தனது உள்தன்மைகளை பற்றி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு இருந்தார். நல்ல நிறத்தோடு நீண்ட கருப்ப முடியுடனும் தாடியுடனும் கண்களை மூடி ஆத்ம தெய்வ தொடர்பு தந்த ஆனந்தத்தை மகிழ்ச்சியுடனும் அனுபவித்தவாறே இருக்க அவரது முகம் அமைதியான புன்னகையில் தளர்த்திருந்தது. 19 வயது கூட நிரம்பியிராத அந்த இளம் யோகி புனித வாரணாசியில் வேத கல்வியறிவு பெற்றிருந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். அவரது முன்னோர்கள் ஸ்ரீ குரு பாபாஜி என்ற பழம்பெரும் யோகியின் சீடர்களாக இருந்தவர்கள். ஸ்ரீ குரு பல நூற்றாண்டுகளாக தனது உடலை இன்னும் வரைக்கும் இளமையாகவே வைத்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அந்த இளைஞனின் தந்தையாரும் ஸ்ரீ குருவின் சீடர்தான். அந்த பெருமை மிக யோகியிடம் தனது 9 வயது இளம் பாலகனை அர்ப்பணித்து விட்டார். அன்றிலிருந்து தங்குவதற்கு என்று இடம் எதுவும் இல்லாத அந்த யோகி ஆசானுடனேயே இமயமலையில் நீள அகலம் முழுவதுமாக சுற்றித் திரிந்தார். அவருக்கு 18 வயது ஆன போதுதான் அவர் ஒரு சுதந்திரமான யோகியாக மாறியிருந்தார். அப்போதிலிருந்து அவர் உறைபனியால் சூழப்பட்டு இருக்கும் கேதார் மற்றும் பத்ரியின் சிகரங்களில்தான் பயணித்து கொண்டே இருந்தார். இளம் யோகி சமாதி என்ற ஆழ்ந்த தியான நிலையில் அசையாமல் அமர்ந்திருந்த பொழுது அவரது மூடிய கண்கள் முன் ஒரு வினோதமான நாடகம் அரங்கேறியது. அந்த பகுதியில் எதிர்பார்க்க முடிந்திராத ஒரு முக்கிய மனிதர் மலையின் கீழே இருந்தது. பாறைகள் நிறைந்த ஆழமான சரிவுகள் மற்றும் பள்ளங்கள் நிறைந்த விளிம்புகளில் கைகளினால் தன் உடலை இழுத்து பிடித்து ஏறி வந்திருந்தார். மிக முயன்று அந்த தட்டையான பாறையை பிடித்து ஏறி அதிலிருந்து குகைக்கு முன்னால் வந்துவிட்டார். அவரது அழுக்கு நிறைந்த தலைப்பாகையும் ஆடைகளும் மிகவும் கிழிந்து சின்ன பின்னமாக ஆகியிருந்தன. கழுத்தில் ஜெபமாலையுடனும் மருதாணியினால் நிறம் மாறிய தாடியுடன் இருந்தார் அவரது தோற்றம். அவர் ஒரு முஸ்லிம் பக்கிரி என்பதை பறைசாற்றியது. அவரது கைகள், கால்கள் மற்றும் திறந்திருந்த உடல் பாகங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு காயங்கள் நிறைந்து இருந்தது. புண்களில் இருந்து இரத்தம் சொட்டி கொண்டே இருந்தது. குளிராலும் பசியினாலும் மயக்கம் போட்டு விழும் நிலையில் இருந்தார். ஆனால் குகையில் உட்கார்ந்து இருந்த இளம் யோகியை பார்த்ததுமே வெளியால் துடித்து கொண்டிருந்த அவரது முகம் புன்னகையால் விரிந்தது. பின் பைத்தியக்காரனை போல் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ்வுக்கு பெருமை உண்டாகட்டும் என்று கூறி அழுதார். அவரது வலிகளையும் துயரங்களையும் மறந்து நிஷ்டை கலையாமல் இருந்த இளம் யோகியின் முன்னே சென்று நெடுஞ்சாண்கிடையாக விழுந்தார். பிறகு எந்த இந்துவும் ஒரு யோகியிடம் செய்ய துணியாத ஒரு காரியத்தை செய்தார். அந்த யோகியை அணைத்து கொண்டார். முதியவரின் செயலால் முறையற்ற விதத்தில் தியானம் கலைந்த யோகி கண்களை திறந்து தன்னை அணைத்து கொண்டிருந்தவரை உலுக்கி விளக்கினார். ரத்தம் சொட்டி கொண்டிருந்த அந்த வினோதமான ஜந்துவிடம் இருந்து தன்னை தாக்கிய அருவருப்பான நாற்றத்தை மூக்கை சிந்தி போக்கிக் கொள்ள முயன்றார். எவ்வளவு தைரியம் உனக்கு, என்னிடமிருந்து விலகி நில் என்று கோபத்தில் கூச்சலிட்டார். கோபம் சக்தி வாய்ந்த விஷம். சில சமயம் ரிஷிகளால் கூட அதை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட கோபம் யோகியின் இதயத்திற்குள் நுழைந்திருந்தது. தயவு செய்யுங்கள் ஐயா என்று மன்றாடினார் பக்கிரி. எனது கதையை சொல்ல ஒரு சந்தர்ப்பமாவது கொடுங்கள். போய்விடு, நான் அலகநந்தாவின் முழுக்கு போட வேண்டும். அப்போதுதான் தியானத்தை தொடர முடியும். உன்னை போன்ற மாமிசம் சாப்பிடும் காட்டு மிராண்டி மனிதனுக்கு இங்கே இடம் கிடையாது. தொலைந்து போ என்று யோகி கூறினார். பக்கிரி விடுவதாக இல்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஒரு சூஃபி, அஷ்பந்தியா பிரிவின் சூஃபி ஆசானின் தலைமை சீடனாவேன். எனது ஆசான் உயிர் விடுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் என்னிடம், நண்பனே, உன்னை எந்த அளவுக்கு அழைத்து
போனேனோ அந்த அளவு ஆன்மீக உயர்நிலையை அடைந்து விட்டாய். சீக்கிரமே எனது உடலை விட்டு போகப் போகிறேன். இந்த சமயத்தில் உன்னை அடுத்த நிலைக்கு, அதற்கும் மேலே உயர்நிலைக்கு வழி காட்டி செல்ல வேற எந்த சூஃபி ஆசானும் இங்கு இல்லை. ஆனால் கவலைப்படாதே. இமயமலையில் பத்ரிக்கு அருகில் ஒரு இளம் யோகி வசித்து வருகிறார். அவரை கண்டுபிடித்து உதவி கேள் என்றார். அவர் உங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் தான் என்னை இப்போது காப்பாற்ற முடியும். 2 மாதங்களாக பல வேதனைகளையும் துர்திஷ்டங்களையும் அனுபவித்து கடும் முயற்சி செய்து உங்களை பார்த்து விட்டேன். கலப்பினால் இறந்தாலும் இறந்து விடுவேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. எனது ஆத்மா மிக அமைதியுடன் சென்றுவிடும். உங்களிடம் பிச்சை கேட்கிறேன் என்று கெஞ்சினார். உனது ஆசானை பற்றியோ அல்லது நீ குறிப்பிடும் சூஃபிகளை பற்றியோ எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அப்படிப்பட்ட அறிவுரைகளை யாரும் சொல்லவும் இல்லை. மேலும் நான் சீடர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்று அந்த இளம் யோகி கோபமாக கூறினார். மேலும் இப்பொழுது எனது பாதையை விட்டுவிடுகு. நான் அலகநந்தாவில் குளித்து நீ வெளுக்கட்டாயமாக தடை செய்த எனது தியானத்தை மீண்டும் தொடர வேண்டும். இங்கிருந்து தொலைந்து போ என்றும் கூறினார். ஓ யோகியே, இதுதான் உங்கள் இறுதியான வார்த்தைகள் என்றால் இந்த பூமியில் இனிமேலும் வாழ விரும்பவில்லை. எனது வாழ்க்கையின் ஒரே கனவு உடைந்து சுக்கு நூறாகிவிட்டது. இந்த நதியில் குதித்து எனது உயிரை விட்டு விடுகிறேன். பிரபஞ்சத்தின் பிரதான தலைவன் எனக்கு வழிகாட்டட்டும் என்ற பக்கிரி. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று யோகி உறுதியாக கூறினார். உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீ அதிர்ஷ்டம் செய்தவன். கோபத்தில் நான் எந்த சாபமும் கொடுக்கவில்லை. உனது பாதையில் நீ போ, எனது பாதையில் நானும் போகிறேன் என்றார். அந்த பகிரி விடைபெறும் நோக்கத்துடன் யோகியின் கால்களில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார். கண்களில் மல்கும் கண்ணீருடன் பல அடிகள் கீழே பாய்ந்து கொண்டு இருந்த நதியில் குதித்து பாறை விளிம்பிற்கு சென்றார். உதடுகளில் பிரார்த்தனையோடு சுழலும் நதியில் பாய்ந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். இளம் யோகி தான் செய்து சரி என்ற நம்பிக்கையில் எந்தவித குற்ற உணர்வும் வருத்தமும் இன்றி தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கான மந்திரங்களை உச்சரித்தவாறே புனித நதியில் ஒரு முழுக்கு போட்டார். நதியில் இருந்து வெளியேறி தான் வைத்திருந்த ஒரே துண்டினால் தன்னை துடைத்து கொண்டார். குகைக்கு செல்வதற்காக ஏற தனக்கு பரிச்சயமான குருவின் இனிய குரல் தன்னை மது என்று அழைப்பதை கேட்டார். ஒரு பாறை விளிம்பின் பின்னிருந்து அவரது குரு தோன்றினார். மாலை பொழுதில் சூழ்ந்து கொண்டிருந்த இருள் எல்லாம் அவரது பிரகாசத்தில் விலகி ஒளி பரவியது போல் இருந்தது. பாபாஜி உயரமாக அழகான தோற்றத்துடன், நீண்டு வளர்ந்த பழுப்பு நிற முடியுடன், முகத்தில் முடிகளற்று இருந்தார். 16 வயது மதிக்கத்தக்கவாறு இருந்தார். நல்ல தேக திடத்துடன் இடுப்பில் ஒரு வெள்ளை துணி மட்டும் அணிந்து இருந்தார். காலணிகள் அணிந்திராமல் வெற்று பாதங்களோடு இருந்த அவரது நடை அருள் நிறைந்ததாக, பெருந்தன்மை நிறைந்ததாகவும் இருந்தது. அவரது பெரிய ஆழ்ந்த கண்கள் இளம் சீடன் மதுவின் மீது விழுந்தன. மகனே, எத்தனை கொடுமையான காரியத்தை செய்திருக்கிறாய் என்று மிருதுவாக கேட்டார். உடனே சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் செய்த கொடூரமான செயல் மின்னல் போல் அந்த இளம் யோகியை தாக்கியது. அழுகையில் வெடிக்கும் முன் தழுதழுத்த குரலில் பாபாஜி என்று மட்டும்தான் அவரால் கூற முடிந்தது. நெடுஞ்சாணக்கிடையாக பாபாஜியின் பாதங்களில் விழுந்தார். உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வா, குகைக்கு செல்வோம். அவர்கள் குகையை அடைந்தார்கள். எதிரெதிரே அமர்ந்தனர். எப்போது பேசினாலும் என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன நிலைமையில் இருந்து பேசுகிறோம் என்பதையெல்லாம் நினைவில் கொண்டு பேச வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கவில்லையா? வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து முடிவெடுக்காமல் அந்த முதியவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் கேட்டிருக்கலாமே. எனது அருமை சீடர் கபீர் சொன்னது போல் நீ வாளை விட்டு வாளின் உரைக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறாய். கடவுளின் ஒரு அற்புத பக்தனை புண்படுத்தி துயரம் கொடுத்து விட்டாய். பல வருடங்கள் கடுமையாக உழைத்ததின் பலன்களை எல்லாம் மின்னல் வேகத்தில் அழித்து விட்டாய். ஒரு நிமிடம் கருணையோடு இருப்பது 100 ஆண்டுகள் தீவிரமாக தவம் செய்வதற்கு ஒப்பானதாகும். அந்த நஷ்டத்தை நீ ஈடு செய்ய வேண்டும்.
அதற்குள் இளம் யோகி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக விட்டார். குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் பாபாஜி. அந்த பக்கிரியின் ஆன்மீக தேவைகளை நான் பார்த்து கொள்கிறேன். அகம்பாவத்தால் உன் ஆன்மீக வளர்ச்சியை நிறுத்திவிட்டாய். அதற்கு பிராயஷ்சித்தம் செய்ய வேண்டுமென்றால் நீயும் அந்த பக்கிரி அனுபவித்த அதே வலிகளையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டும். கேசரி முத்ராவின் கடைசி கிரியாவை செய்வதற்கு தயாராக. உனது மூச்சு ஆக்ஞா சக்கரத்தின் வழியே வெளியேறட்டும். பின்னர் உனது ஆத்மாவே அந்த ஏழை பக்கிரி வாழ்ந்த சூழ்நிலையில் அதே வெளிகளை அனுபவித்து கூடிய இடத்தில் பிறக்க செய்கிறோம். இப்பொழுதே கிரியாவை செய் என்றார். பாபாஜி, உங்களது விருப்பமே எனது பாக்கியமாகும். உடனே செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது. என்ன ஆசை சொல் மகனே என்றார் பாபாஜி. இளம் யோகி உணர்ச்சி மிகுதியால் குரலுடைய கரங்களை குவித்து வணங்கி, குருவே, உங்களை இதயபூர்வமாக நேசிக்கிறேன். நீங்கள் என்னை கைவிட மாட்டீர்கள் என்றும் எப்போதும் என்னை பாதுகாப்பீர்கள் என்றும் உலக எண்ணங்களிலும் சம்பந்தங்களிலுமான சூழலில் சிக்கி நான் அடித்து செல்லப்பட விட்டுவிட மாட்டீர்கள் என்றும் சத்தியம் செய்யுங்கள். என்னை பார்த்து கொள்வீர்கள் என்றும் என்னை உங்களது ஆசிர்வதிக்கப்பட்ட பாதங்களிடம் திரும்ப கொண்டு வருவீர்கள் என்றும் வாக்குறுதி அளியுங்கள். உங்களிடம் பிச்சை கேட்கிறேன் என்றார். ஆசன் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றார். அவரது பிரகாசமான கண்களிலிருந்து கருணை வெளிச்சம் பெருகியது. எனது முதன்மை சிஷ்யர் மகேஸ்வரநாத் பாபாஜியை நீ இன்னும் சந்தித்ததில்லை. உனக்கு அவர்தான் குரு. உனது அடுத்த பிறவியில் இளம் வயதிலேயே அவர் உன்னை சந்திப்பார். என்னையும் அடுத்த பிறவியில் ஏதாவது ஒரு சமயத்தில் பார்ப்பாய். இப்போது பேசுவது போல் என்னுடன் பேசவும் செய்வாய். ஆனால் இப்போது நீ விரைவாக செயல்பட வேண்டும். இதுதான் போவதற்குள் சரியான சமயம் என்றார். ஆதவன் அஸ்தமித்து இருந்ததான். வானில் உதயமாயிருந்த அழகான வெள்ளி நிலவு நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த புனித காட்சியை மேகங்களை விலக்கி பார்த்து கொண்டிருந்தது. இளம் யோகி கண்ணீர் மல்க தனது பாதுகாப்பாளரின் பாதங்களில் நெடுஞ்சாணைகிடையாக விழுந்து வணங்கினார். பாபாஜி தனது வலது கையை நீட்டி யோகியின் தலையில் வைத்து ஆசீர்வதித்து இருட்டில் கலந்து விட்டார். மது தனியாக பத்மாசனத்தில் அமர்ந்து சில முறை ஆழமாக சுவாசித்தார். பின் சுவாசத்திலே வெளுக்கப்பட்டாயமாக நிறுத்தும் சேகரி முத்ராவை பயிற்சி செய்தார். தனது புருவங்களில் மத்தியில் உணர்வை உருவகப்படுத்தி ஆத்மாவை உலுக்கி உடலை விட்டு வெளியேறினார். என் குரு மகேஸ்வரநாத் என்னிடம் சொன்ன அந்த கதை இப்படிதான் நிறைவடைந்தது. இதோட இந்த எபிசோடு முடியுது. மீண்டும் பிறகு பார்க்கலாம். ஹரி ஓம்.